கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் சரஸ்வதி பூஜையை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி விழாவின் நிறைவு நாளை, அதாவது 9வது நாளை சரஸ்வதி பூஜையாக எல்லோரும் கொண்டாடும் தினமாக கருதப்படுகிறது. இந்நாளில் அனைவரும் கண்டிப்பாக பூஜை செய்து வழிபட வேண்டும். மேலும் குருவிற்கு மரியாதை செலுத்தி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதால் குருவின் அருளுடன் தெய்வத்தின் அருளும் நிச்சயம் கிடைக்கும். அதை அடுத்து சரஸ்வதி வழிபாடு பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். சரஸ்வதி பூஜைக்கு செய்வதற்கு தயாராக இருக்கலாம். சரஸ்வதி பூஜை அன்று வீடு, அலுவலகம், தொழில் செய்யும் இடம், கடைகள், கல்வி நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். வழிபாடு செய்வதற்கு முன்னதாக பூஜை அறையை அல்லது வழிபாடு செய்யும் இடத்தை நன்கு தண்ணீர் விட்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சரஸ்வதி மற்றும் சுவாமி படங்களுக்கும் படைக்கப்பட வேண்டிய பொருட்களுக்கும் சந்தனம் தெளித்து மஞ்சள், குங்குமம் இட்டு பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும். சரஸ்வதி படத்திற்கு முன்பாக வாழை இலை விரித்து படையலுக்காக சமைக்கப்பட்டவைகளை அதில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள், 12 திருமுறைகள் போன்ற ஆன்மீக நூல்களை சாமி படங்கள் முன் வைத்து வீட்டிலுள்ள குழந்தைகளின் பள்ளி, கல்லூரி புத்தகங்களையும் வைத்து தீபதூபம் காட்டி வழிபட வேண்டும். நடனம், இசை, பாட்டு போன்றவைகளை கற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அது தொடர்பான பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். விநாயகரே முழு முதலானவர் என்பதால் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து பூஜையில் வைத்து சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேய சர்வ விக்னோப சாந்தையே என்று கூறி விநாயகரை வணங்கிய பின்னரே சரஸ்வதி பூஜையை தொடங்க வேண்டும். செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை மலர்கள் சரஸ்வதி தேவிக்கு உகந்த மலர்களாகும். இவற்றால் மாலைகள் தொடுத்து சரஸ்வதிக்கும் அவள் வீட்டிற்கும் புத்தகங்களுக்கும் அணிவிப்பது நல்லது. சுவாமிக்கு படையல் வைக்கும்போது அவள் பொரி, கடலை, நாட்டு சர்க்கரை, பழங்கள், சுண்டல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம் போன்றவற்றை நைவேத்தியங்களாக படைக்கலாம். சரஸ்வதி பூஜையின் போது துர்காலக்ஷ்மி சரஸ்வதிப்யோ நம என்று கூறிய தொடங்குவது நல்லது. பூஜையில் கலசம் வைத்து சரஸ்வதியை முறைப்படி எழுந்தருள செய்வது வணங்கிட கூடுதல் நன்மை கிடைக்கும். நவராத்திரி நாட்களில் அன்னையின் அருள் பெற 9 நாட்களும் விரதமிருந்து வணங்க முடியாதவர்கள் சரஸ்வதி பூஜை அன்று மட்டும் வணங்கினால் கூட அம்பிகையின் அருள் பரிபூரணமாய் கிடைக்கும். சரஸ்வதி பூஜையின் போது வீட்டிலுள்ள குழந்தைகள், பெண்கள் உள்பட அனைவரும் கலைவாணிக்குரிய சகலகலாவல்லி மாலை பாடல்களை பாடி வணங்கலாம். சரஸ்வதி அருளிய கல்வி, ஞானம், கலையை இந்நாளில் சரஸ்வதிக்கு அர்ப்பணித்து வணங்கிட அவளது அருளையும் ஆசியையும் பெற்றிடலாம். சரஸ்வதி பூஜை செய்யும் போது கூற வேண்டிய மந்திரம், பாடல் மற்றும் சரஸ்வதி பூஜையை எவ்வாறு செய்வது என்பது பற்றியும் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.